ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் மாடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே. என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. எதுவுமே அறியாத ஒருவரையும் உள்ளே அழைத்து திருமந்திரம் பேச வைத்ததுதான் இந்த சபையின் சாதனை என்று அடியே நினைக்கின்றேன். அதாவது ரொம்ப ஒரு அழகான வார்த்தை நம்ம மாணிக்க வாசகர் சொல்வார். செம்மை நலம் அறியாத சிதறருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வனான் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாயை சிவிகை ஏற்று அழகு பார்த்த அரங்கம். ஐயா முதலையே முன்னாடி வர சொன்னார். எனக்கு திருமந்திரம் பேசவே எதுவுமே தெரியலையே. அதாவது ராமானுஜர் சொல்வாரா, திருப்பாவைக்கு விளக்கம் எனக்கு தெரியாத, ஆண்டாளுக்கு தான் கரெக்டாக தெரியும்னு வரோம். ஆனால் திருமந்திரம் பேச எந்த ஆணவ மலத்தோடு இங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியல. ஐயா முன்னாடி வா முன்னாடி வான்றார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே உள்ள நடிச்சுன்னு தான் இருந்தேன். மாட்டின்ட்டேன். யார் அந்த பிளாக் ஷீப்னு ஒரு திரைப்படத்தில் வரும். ஏன்னா தென்னாடுடைய சிவனை போற்றிக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி தெரிஞ்சிடுச்சு. மூணாவது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியும். அச்சச்சோ, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன்றது கொஞ்சம் எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்த தடவை அதை கற்றுண்டு வந்துடுவேங்க, கரெக்டாக நடிச்சிருவேன். ஆனால் உங்களோடு இருக்க 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 அந்த மனம் வீசிவிடும். எப்படி தெரியுமா? நம்முடைய எல்லா மலங்களையும் அழிக்கும் தன்மை குருவுக்கு மட்டும்தான் உண்டு. குருவின் மகத்துவத்தை சொன்னது அந்த திருமந்திரம். குருதான் சிவம், குருதான் பரமாத்மா, சிஷ்யன்தான் ஜீவாத்மா. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா, மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் சிவத்தை பற்றி பாடியது. ஆழ்ந்து நோக்கு பார்த்தீங்கன்னா குரு மனிதனை பற்றி பாடியது. முதலில் அவர் சந்தித்தார் இல்லையா ஒரு குரு, அந்த குரு மனிதனை பற்றி பாடியது. சுவாமி எல்லாமே ரொம்ப அழகாக இயக்கம் பற்றி சொன்னார் பேராசிரியர் ஐயா. இயக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம முருகப்பெருமானுடைய அந்த உதித்தனனுக்கு முன்னாடி போகணும். பார்வதி திருமணத்தின் பொழுது யாரு நம்ம பொதியை மலைக்கு அகத்தியரை அனுப்புகின்றார் சிவபெருமான் அப்படின்றது சரித்திரம். ஏன் அப்ப அகத்தியரை பொதிகை மலையில் அனுப்பினார்னா, அதன் பிறகு நந்தியின் சீடராக இருக்கக்கூடிய நம்முடைய திருமூலர் அவரை பார்க்க தமிழகம் வரணும். அப்பதான் திருவாவடுதுறையில் அவர் நமக்கு கிடைப்பார். அவர் நமக்கு கிடைக்க, திருமந்திரம் என்ற அமுதம் நமக்கு கிடைக்க, சுவாமி அகத்தியரை நேராக பார்க்காத முதல்ல நேரலை மாதிரி போய் நீ பாரு. இன்னைக்கு அதை தானே நம்ம நேரலையாக பார்க்குறோம். அப்போ பண்ணால் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் இன்னைக்கு லைவ் பார்த்தா நம்புகிறோமே, கிரிக்கெட்டையோ அண்ணாமலையார் தீபத்தையோ பார்க்கும் பொழுது நம்புகிறோமே. அப்போ முதல்ல சுவாமி திருமணத்தை லைவ்ல பார்த்தது யாருன்னா அகத்தியர். எதற்காக? நமக்காக. அகத்தியரை காண ஆசைப்பட்டு சுந்தரன் என்ற நாமத்தோடு நந்தி பகவானால் நாதர் என்று ஒரு அற்புதமான பட்டம் கொடுக்கப்பட்ட சுந்தரநாதர் நமக்காக வந்து திருமூலராக மாறினார். அப்போ குரு கிடைக்கும் பொழுது முதல்ல நம்ம ஐடென்டிட்டி தான் தொலையும். எங்கள் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர், எதனாலும் தெரியல, பேங்க்கில் இருந்தேன், கெமிஸ்ட்ரி படித்தேன், இங்கே வந்திருக்கேன், இதுதான் குருவினுடையது. அடியேன் குருநாதர் பருத்தியூர் சந்தானராமன், போய் பேசுனர். எப்படி திலகவதியார் எழு அப்படின்னு சொல்கிறது ஒரு மந்திர சொல்லாச்சோ, போய் பேசுனர். அதுவரை எல்லாரோடையும் பேசுவேன், நல்லா பேசுவேன். இப்போ விட்டாலும் 1 மணி நேரம் பேசுவேன். ஆனால் அவர் சொன்ன அந்த பேசுன்ற வார்த்தை அதுதான். குருவை காணும்போது முதல்ல நம்முடைய அடையாளம் தான் மறையணும். உணவில் கூட நான் நல்லதில்லைன்ற, ஆனால் மைதா மாவு நானை தான் நம்ம சாப்பிட்றோம். போன உடனே என்ன உணவு? நான். இதை தான் கேட்குறோம். குகை நமச்சிவாயம்ன்றவர் தான் ஒரு சிறந்த குரு. அவருக்கு குரு நமச்சிவாயம்ன்ற சீடர் போய் அந்த குருவை பார்க்குறார், தரிசனம் பண்ணுறார். குரு கிட்ட தன்னுடைய நாமத்தை சொல்கிறார். என் பேரும் நமச்சிவாயம், உன் பேரும் நமச்சிவாயம். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
எனக்கு அந்த பேர் வேண்டாம். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு மேலாளர் இருப்பார், ரமண மகரிஷியை அப்படி வணங்குவார். ஒரு நாள் அவருடைய பெயரில் ஒரு ஸ்பெல்லிங் மாறிடுச்சா, அதுக்கு அவ்வளோ நேரம் பேசினேன். அப்போ ரமணரை வணங்கி தன்னுடைய பெயர் என்ற அடையாளத்திற்காக போகும் பொழுது சிலதை படிக்கிறோம், சிலதை வாழ்ந்து காண்பிக்கின்றோம். அதற்கு யார் தேவை என்றால் குரு தான் தேவை. குருவுக்கு வயசுலாம் அவசியம் இல்லை. மெய்கண்டார் மாதிரி 2.5 வயசு குரு கூட கிடைப்பான். அதனால் குருவுக்கு வயதோ எதுவுமே கிடையாது. அவர்களுடைய ஆன்மாவின் முதிர்ச்சி பெற்றிய நிலைதான். அடியேன் இன்று உங்களோடு சொல்ல போகிற ஒரு பாடல், ராமாயணத்தில் இதெல்லாம் பண்ணுங்க, அம்மாவை அப்பாவை இப்படி போற்ற வேண்டும், சகோதரர்களோடு இப்படி ஒற்றுமையாக இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணும். பிடிக்குமா? பிடிக்கும். ஆனால் சுவாரஸ்யம் அதில் சொல்லுங்கள். இப்படிலாம் பங்காளிகளோடு இருக்கக்கூடாது, இப்படிலாம் அண்ணியை சபையில் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு எதெல்லாம் செய்யக்கூடாது. 2மே தர்மம் தான், அறம் தான். ஆனால் இப்படித்தான் செய்ய வேண்டும்னு சொன்னது பிடிக்கும். ஆனால் சுவாரஸ்யம் நமக்கு எதில்? மகாபாரதத்தில் முதல்ல சொல்லி பார்த்தார். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானேன்னு சொன்னார். என்ன மாதிரி ஆட்களுக்கு புரியலை. அதனால் இப்போ திருமூலர் இப்படி சொல்லி பார்க்கிறார், தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் ஜீவனும் ஆகார், சிவனும் ஆகார், சீவனும் ஆகார். தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரா பிறப்பு. இதை சொல்லும் பொழுது திருத்தாண்டகம் ஞாபகம் வருது. ரொம்ப அழகாக அப்பர் சுவாமிகள் பாடுவார், இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ. பொன்றது 50 வயசு, நம்மளை எடுத்துக்கலாம். நம்ம மணிகளால் சிவனை போற்றினாலும் நம்ம தானே பார்க்கணும். இதுதானே நமக்கான ஒரு ஆத்மா. 50 வயசில் அடிப்படுவோமா, வீடு இஎம்ஐ குடும்பம் எல்லாத்தோடு இருந்து ஒரு 50 வயசில் பொன் விழா இருக்கும் பொழுது பொன் எப்படி ஒளிர்வதற்காக அடிப்பட்டு ஒளிருமோ அது மாதிரி கொஞ்சம் இருக்கும். 60 வயசில் மணி மாதிரி மாறும். அதனால தான் மணி விழா. மணியை ரொம்ப சுத்தப்படுத்த வேண்டாம், பொன் மாதிரி அப்படியே சூட்டில் போட்டுலாம் பண்ண வேண்டாம். மணியை கொஞ்சமாக சுத்தப்படுத்திட்டா போதும். அடுத்தது 80 முத்து விழான்னு சொல்கிறோம். விலையில் பார்த்தா இன்றைக்கி நான் 80க்கு பொன் தான் வைப்பேன். ஏன்னா ஒரு பொன் 1 லட்சம். அப்போ விலையை வச்சு இல்லை, அதனுடைய தன்மையை வச்சு. முத்து கிடைச்ச உடனே பயன்பாட்டிற்கு வந்துடும். அதுக்கு எந்த ஒரு சுத்தப்படுத்துறது எதுவுமே தேவையில்லை. அப்போ 80 வயசில் இருக்கக்கூடிய ஆன்மா சுத்தமாக தூய்மையாக பண்பட்டு அழகாக முற்றிய நிலையில் இருக்கின்றது. அதனால தான் அடுத்தது சொல்கிறார், இறைவன் நீன்றார். 80 வயதில் முத்து போன்று இருக்கும் ஆன்மா இறைவனாக மாறியது. ஆனால் இந்த ஆன்மா அடுத்த நிலை போகாமல் குரு என்ற ஒருவருடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் என்ன ஆயிடுமா, செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார். அப்படியே சிற்றின்பத்தில் இருந்து விட்டு அப்படியே போயிடும். எதுவும் தெரியாது. ஐயா அழைத்தார், வரணும். அதில் பிற மதத்தில் இருப்பவர்களுக்கு என்னுடைய 5 வயசு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு. நம்ம தான் எல்லாரையுமே ஆதரிப்போமே, அதுதானே தமிழர்களுடைய குணம். அப்போ எனக்கு தெரிந்த பாட்டி சொன்னாங்க, இல்லைம்மா அந்த மதத்தில் ஓதுவார்கள், ஓதி முடித்த உடனே ஊதுவார்கள் அப்படின்னாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி போனால் அவர்கள் அவர்களுடைய இறை துதியை பாடிவிட்டு ஊதினார்கள். நான் சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஒரு நாள் வாட்டர் பாட்டிலோடு அங்கே நின்று இருப்போம். சரிங்களா? அது என்ன அப்படின்னு யோசித்தேன். அப்போ இறைவனை போற்றும் திருவாயால் ஒரு வார்த்தை வந்தால் அதுதான் பெரிய ஒரு பிரசாதம். அடியேனுக்கு அது இன்று கிடைத்தது. அது அடியேனுடைய குரு பருத்தியூரார் போட்ட பிச்சை. இன்று 5ஆம் தந்திரம் முற்றோதல் பண்ணாங்க ஐயா. ஐயாவுக்கு பயம், இந்த நாய் சிவிகை ஏற்ற ஒரு முயற்சி எடுத்துடும், இது வருமா இல்லை வடபழனியில் நிறைய தேட்டர் மால்னு எங்கேயா பார்த்து நின்றுடுமான்னு பயம். அதனால் ஐயா முற்றோதல் பண்ணிட்ட உடனே அட்டெண்டன்ஸ் மாதிரி முதல்ல என் பேரை தான் சொல்லி அம்மா நீ வந்தியான்னு கேட்டார். அப்போ முற்றோதல் பண்ண ஒரு குருவின் திருவாயால் அடியேனுடைய பெயர் சொல்லப்பட்டாலே இந்த ஆன்மா சுத்தமாகலையா? இது 1480வது பாடல்ல இருக்கும். 79வது பாடல்ல மிக அழகாக சொல்கின்றார். அதாவது குருவினுடைய பாதுகையை தலைமையில வச்சுக்கணும். அதாவது கீர்த்தி பாடணும். கீர்த்தினா என்னுடைய கீர்த்தி அல்ல,
குருவின் கீர்த்தியை பாடணும். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஆள்னா, சின்னதாக சுவாமிக்கு ஒரு உபயம் பண்ணிட்டு உபயம்னு நம்ம பேரை பெருசாக போடும். ஆனால் நம்முடைய கீர்த்தியை பாடக்கூடாது, குருவின் கீர்த்தியை பாட வேண்டும். ஏன்னா மாணிக்க வாசகருக்கு ஒரே சமயத்தில் 6 வகை தீட்சை கிடைச்சது. 6 வகை தீட்சை. குருவினுடைய தீட்சை பரிபூரணமாக கிடைச்சிட்ட உடனே இந்த மாதிரி பேச வராது. குருவின் தீட்சை பெற்று சிவபுராணம் பாடிய மாணிக்க வாசகர் அப்படியே மௌனமாக இருந்தார். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. அதே அருணையில சும்மா இரு சொல் அற அப்படின்னு சொன்ன உடனே 12 வருஷ காலம் எப்படி இருந்தார் அருணகிரிநாதர்? எதுவுமே பேசாமல் இருந்தார். ஆனா அப்படி பேசாமல் இருந்து பரிபூரண குரு அருளை கொடுத்து அனுபூதியை கொடுத்து சுவாமி பேச வச்சார். ஏன்னா தெளிவாக்கிய பிறகு அவர்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாமே திருவாசகமும் திருப்புகழும் என்று நமக்காக கொடுக்கப்பட்டது. அருளாளர்களை சுவாமி எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்தாரோ அதற்கெல்லாம் முன்னோடி சுவாமி. இந்த கதையை நந்தி பகவான் கண்டிப்பா திருமூலருக்கு சொல்லியிருப்பார். அதனால தான் திருமூலர் தன்னுடைய இந்த அற்புதமான திருமந்திரத்தில் குருவின் மகிமையை சொல்லியிருக்கார். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தென்முக கடவுளாக மௌன குருவா இருக்காங்க. அப்ப அவரை பார்க்க ஒரு 4 பேர் வராங்க. யார் அந்த 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மறைகள் 6 அங்கங்களை கற்று தேர்ந்த சனகாதி முனிவர்கள். எல்லாம் படிச்ச உடனே குழப்பம். அப்ப சுவாமியை குருவா பார்க்கறாங்க, வராங்க. சுவாமிக்கு அவர்கள் வருவார்கள் என்று தெரியும். அதனால நந்தி பகவானிடம் அவர்கள் வருவார்கள் என்று 2 பேருக்கு தான் அனுமதி கொடுக்கிறார் கச்சியப்பருடைய கந்தபுராணம். முதல்ல 4 பேர் வருவார்கள், வந்துட்டு சைலண்டா போயிடுவாங்க. அடுத்தது மன்மதன் வருவான், வேற யாருக்குமே அவர் சுவாமி சொல்லலை. அப்ப அந்த 4 வருகிறார்கள். குழம்பிய நிலை குருவின் திருவடியில் அமர்கிறார்கள். திருவடியில் அமர்ந்த உடனே சுவாமிக்கே இப்படி இருக்கு, பெரிய விரல் இருக்குல்ல, இந்த ஆணவம் மட்டும் கொஞ்சத்துல போகாது. பூஜை பண்ண ஆரம்பிப்போம், கொள்கையோடு இருப்போம். அந்த கொள்கை மேல நமக்கு ஒரு ஆணவம் வந்துடும். டெய்லி நான் கோயில் போகாம சாப்பிட மாட்டேன் தெரியுமா? முதல்ல என்ன சொல்லுவோம், கோயில் போயிட்டு தான் சாப்பிடுவேன். அதுவே எப்படி மாறினா, கோயில் போகாம சாப்பிட்றதே இல்லை, திருவாசகத்தை 658 சொல்லிட்டு தான் சாப்பிடுறது. அதுவே நமக்கு ஆணவம் ஆகிவிடும். எப்போ வருதுன்னே தெரியலையே அந்த ஆணவம். அப்போ இது பெருசா ஆணவம். இது கர்மம். அதனால தான் மாமா மச்சா மோதிரம்லாம் போட்டுக்கிறாங்க. இது கர்மம். பார்க்க குட்டி, இது மாயை. இந்த 3 மலங்களையும் விடுவித்தால் அப்படியே நிமிர்ந்து நிற்கக்கூடிய பரமாத்மாவோடு ஜீவாத்மா அப்படியே வணங்கி விடும் என்ற தத்துவத்தோடு சின்முத்திரையோடு இருந்த முதல் குரு தான் மௌன குரு, தென்முக கடவுள். அவர்கள் கிட்ட போறாங்க, குழம்பிய நிலையில் போறாங்க. சுவாமி அவ்வளவுதான், மௌனம்தான். அமருகிறார்கள். 4 அமர்ந்தார்கள். நினைச்சுக்காங்க, சரி சாமி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லி தருவார் போல. குழம்பிய மனநிலை. அவர்கிட்ட அடிக்கடி கேட்க முடியாது, அதுல பெரிய ஆள். அவர்கிட்ட நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அமர்ந்தார்கள். அவர் தவத்தில் இருந்தால் இவர்களும் தவத்தில் இருந்தார்கள். அப்படியே தவத்தில் இருக்க 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 அவர்கள் மனம் தெளிவு பெற்றது. அப்போ ஒரு மௌனத்தால் குரு அனைத்தையும் உணர்த்தி விடுவார் என்றால், மௌனமாக குருவை நினைத்தால் அந்த மௌனம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு வழி கொடுக்கும் என்ற பேருண்மையை சொல்லிக் கொடுத்தது தட்சிணாமூர்த்தி இல்லையா? கல்லாலின் புடை அமர்ந்து 4 மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய். வாக்கே இறந்து விட்டது. மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். எல்லாமே என்ன, பிறப்பு அறுப்பதற்காக. மறுபடியும் மாட்டிப்போம். மறுபடியும் இங்க பிறந்தா தப்பிச்சுக்கலாம். இது மாதிரி ஏதாவது 4 கூட்டத்துக்கு வந்து, நான் சோமாலியால போய் பிறந்துட்டேன்னா எங்க பேங்க்ல அது சாங்ஷன்டு கண்ட்ரி, நீங்க சேர்க்க கூட மாட்டோம். அப்ப என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? வேதியியல், அதாவது சயின்ஸோட சொல்லணும் நம்ம குழந்தைகளுக்குன்னு ஐயா சொன்னார். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுதான் ஆன்மா. இது அழிவற்றது. அதை சயின்டிஸ்ட் ஆங்கில பூச்சோட சொன்னா ஏத்துப்போம். நேற்று பேசிக்கொண்டிருந்தேன் திருமந்திரத்தை பற்றி. அம்மாவுக்கு பெருசா தெரியலடா, நீ தான் படிக்கிறேம்மா, என்னோட 10ஆம் கிளாஸ் மாணவன், என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த குருவை பத்தி பேசுவோம். அவன் சொன்னான், கேட்டலிஸ்ட்னு சொல்லுமா குருவை. கேட்டலிஸ்ட்னு ஒன்று உண்டு, 2 ரியாக்ட் ஆகும், அது ஈடுபடாது அந்த ரியாக்ஷன்ல. கேட்டலிஸ்ட் கேன் ஆல்டர் த ரியாக்ஷன். அப்ப நான் இறைவனை வேகமாக சரியாக அடைவதற்கு உதவும் மகா பெரிய தத்துவம் தான் குரு.
அப்போ கேட்டலிஸ்ட் யாருன்னா குரு. அப்படி குருவின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைவாக சிலந்தி வலை கட்டும் இல்லையா, அது வலை கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முனையை அது விட்டுடாது. அதை விட்டுட்டா அது கீழே விழுந்துடும். அந்த முனையை பிடிச்சுட்டே தான் இருக்குமா. அப்போ உலகியெல்லாம் தேவையில்லை, நமக்கும் எல்லாமே ஆடம்பரம் தேவையாக இருக்குது. இவ்வளோ சைவ சித்தாந்தம் திருமந்திரம் கேட்குற உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்று இரவு மின் தடங்கள்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஐயோ நைட்டு முழுக்க ஃபேன் இல்லையா, நம்ம வீட்டுக்கா இல்லை ஸ்ட்ரீட்டுக்கேவா? ஏன்னா எல்லாருக்கும்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் தீந்துடும். ஏசி இல்லாமல் தூங்குறது இல்லை. எவ்வளவோ சிவத்தையும் திருமூலரையும் படித்த நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் இப்போ முடியறதில்ல, ஒரு 2 வருஷமாக முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. அப்போ சிலந்தி என்ன பண்ணுமா, அந்த முனையை விடாமல் தான் கூடு கட்டுமா. நாம் கூட எந்த அளவு லௌகீகமாக உலகியல் இன்பங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியலை. அதில் இருந்தாலும் அந்த குரு ஆன்மீகம் அந்த ஒரு பாதையை விடவே கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடியன் அங்கே காலனியை விடும்பொழுது குட்டி குட்டி செருப்புலாம் இருந்தது. தப்பாக வந்துட்டோமா, சின்ன சின்ன செருப்புலாம் இருக்கே, இது மாதிரி வரக்கூடாது. வயசானவங்க போடுற பேட்டா ஷூஸ் தானே இருக்குது, கொஞ்சம் மாடர்ன் செருப்பு வேறு. நான் எதுவும் வேறு எதுக்கும் வரல, உங்கள் செருப்புலாம் பத்திரமா இருக்கும், நீங்கள் அதெல்லாம் யோசிச்சிடாதீங்க, சுவாமி பார்த்துப்பேன். அப்போ அதை பார்க்கும்பொழுது உங்கள் குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களே, இந்த வயசில் முக்திக்கோ குரு பக்திக்கோ வந்திருக்க மாட்டாங்க. நம்மெல்லாம் எதுக்கு போவோம்? பூனையோட விளையாட தான் அடியேன் கபாலி கோயில் போவேன், பிரசாதத்துக்கு போயிருக்கேன், ஓடி விளையாட போயிருக்கேன். அப்போ தெரியாது கபாலி முக்தி தருவான். ஆனால் இப்போ போகிறோம் ஓடி விளையாடல, பிரசாதம் கொடுத்தாலும் கியூவில் நிற்க பிடிக்கல. திருவெம்பாவை விழாவில் நாளைக்கு பேசிட்டு சுவாமியை பார்த்தாலே அழுக வருது. முன்னாடி 10ஆம் கிளாஸ் மார்க்குக்கு அழுத நான் இப்போ எதுக்கு அழறனே தெரில. அழறோம் பார்த்தீங்களா, அந்த நிலை அடைவதற்கு நமக்கு குரு தேவை. அது இல்லை என்றால் என்ன, தீரா பிறப்பேன் இந்த இடத்துல மாட்டிப்போம். அதனால் சிவனை அடைய வழி தெரியவில்லையா, குருவை தேடுங்கள். இந்த மாதிரி ஒரு குருவை உங்கள் முன்பு இறைவன் காண்பிப்பார். ஒருவரை குரு என்றால் சந்தேகிக்கவே கூடாது, நம்பி குதிச்சிடணுமா. அந்த அளவு குரு மீது சரணாகதி லட்சணத்தோடு நாம் இருந்தோம் என்றால் இறைவனை முக்தி பேற்றினை மறுபடியும் ஒரு அழுக்கான உலக பிறவி உண்டு அப்படின்னாலும் காரைக்கால் அம்மையார் மாதிரி நடராஜா காலடியிலையோ இல்லை சிதம்பரம் நடராஜரை பார்க்குற மாதிரி மனித பிறவியோ அப்படி வாங்கிட்டு நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம். அதனால் நம்முடைய திருமூலர் அற்புதமாக சொன்ன பாடல்கள் எல்லாமே குருவை தேடுங்கள். என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இதுக்கு மேலே புரியல, அதனால் குருவையாவது தேடுகின்றேன், அவருடைய பாதார திருவடி விந்தைகளை பிடித்து கொள்கின்றேன், குரு என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையை திருமூலர் கொடுத்திருக்கின்றார். அதனால தான் நிறைவாக ஒன்று சொல்கிறேன், திருவெண்காட்டில் உங்களுக்கு குழந்தை இந்த பிறவியில் இல்லைன்னு திருவெண்காடர் சொல்கிறார். ஆனால் அந்த தம்பதியர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சம்பந்தர் சொல்லியிருக்காரு திருவெண்காட்டு பதிக்கத்தை இங்கே பண்ணால் குழந்தை பிறக்குமாமே, அதனால் பிறக்கும். சுவாமி சொல்கிறார் நான் தான் இங்கே அப்ரூவலே, அப்பா குழந்தை இந்த பிறவியில், அதெல்லாம் பரவாயில்ல, சம்பந்தர் தமிழ்லேயே சொல்லிட்டு. இப்போ சம்பந்தனையும் தமிழையும் காப்பதற்காக இறைவன் ஒரு மெய்க்கண்டாரை கொடுக்கலையா, அதுபோல் குருவை நம்பி திருமூலர் பாதையில் குருவடி திருவடியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அடியேனையும் ஒரு பொருளாக்கி அழைத்ததற்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் இணையாகாது. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். மயிலாப்பூரை சேர்ந்தவர்கள் அவர்கள் இல்லையா? மயிலாப்பூர்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்னா கற்பகம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த கற்பகாம்பாளே இங்கே நமக்கு ஏதோ பல அற்புதமான செய்திகள். அவங்களுடைய ஒரு காணொலியை பார்த்து தான் அவங்களை கூப்பிட்டேன். அதில் அவங்க சொன்ன பல விவகாரங்களில் இப்போ நான் எடுத்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் அது என்னென்னா, ஒரு இடத்துல சொற்பொழிவு பண்ணிட்டு வல்லக்கோட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க, கரெக்டாக வந்துட்டுருக்காங்க. பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய செல்ஃபோனை பைக்கு காணாமல் போயிட்டு, அது திருப்பி எப்படி தனக்கு கிடைச்சது என்பதை சொல்லும்போது இதன் உள்ளே ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை பற்றி நிறுவினார்கள். கிடைச்சிட்டு பைக்கு கிடைச்சி.
நீங்கள் ஒன்று சார் நீங்கள் 2 விஷயம் சொல்கிறது, இதனால் எனக்கு என்ன சார் லாபம்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஆனால் என்ன லாபம் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை உண்மையிலேயே நீங்கள் இறைவனை நம்பி இருந்தால் அவன் கொடுப்பான் என்பதை அவர் நிறுவினார்கள். அதனால்தான் இந்த வாய்ப்பையே நான் கொடுத்திருக்கிறோம். அவங்க நிறைய சொன்னாங்க, அதாவது இந்த செருப்புலாம் காணாமல் போயிடும், குருவுடைய இது வந்து பாதையை தலைமையில் வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னாங்க. என்னுடைய நிறைய பல பாதைகள் காணாமல் போச்சு. இதில் இப்படி ஒரு ஆபத்து. பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய மேலும் மேலும் வளரணும், வாழ்க வளமுடன் மிகச்சிறந்த முறையிலே வருக என்று அவளை ஆசீர்வாதம் செய்துவிட்டு